வாட்ஸ்அப் ஆப்க்கு எப்படி வந்து ஆப் லாக் வந்து செட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா வந்து பார்க்க போறோம். இதற்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்மே நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. ஈஸியா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்லயே நீங்க வந்து லாக் வந்து செட் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ப்ரைவேசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவேசி ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆப் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து அன்லாக் வித் பயோமெட்ரிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் இமிடியேட்லி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் கண்டென்ட்லாம் வந்து ஷோ ஆகும். என்னென்ன மெசேஜ் வந்துருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதிலே அது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பயோமெட்ரிக் இந்த லாக் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து லாக் பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் பின் வந்து போட்டிருக்கீங்களோ ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப்பையும் பார்த்தீங்கன்னா வந்து லாக் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் பேட்டர்ன் லாக் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் லாக் பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த பேட்டர்ன் லாக்கை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதே உங்கள் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸ் லாக்கு எது நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஆப்புக்கு வந்துடும். இப்போ உங்கள் ஃபோனில் நார்மலாக நீங்கள் வந்து லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன லாக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு லாக் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு லாக்கை நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக லாக் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் ஆப்க்கு எப்படி வந்து ஆப் லாக் செட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.